நாம் இப்போது மெக்கானிக்ஸில் பார்ட் 2 பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரிங்களா? இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ் வேரியபிள். சரிங்களா? U1 U2 எக்ஸட்ரா UN ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து required to fix the பொசிஷன். ஒரு பொசிஷனில் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பேராமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கன்ஃபிகரேஷன் ஆஃப் எ டைனமிக்கல் சிஸ்டம் விச் ஆர் கம்பேட்டபிள் வித் த given constraints is called degrees of freedom. ஒன்றும் இல்லை, மினிமம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸும் ஒரு டைனமிக்கல் சிஸ்டத்தினுடைய கன்ஸ்ட்ரைன்ஸோட சேர்ந்த டைனமிக்கல் சிஸ்டம். இது ரெண்டும் சேர்ந்தது தான். பேராமீட்டரும் டைனமிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸும் சேர்ந்தது தான் என்னது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? சரி, நான் வந்து ஒன்றும் பர்ஃபெக்டாலாம் நடத்தலைங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மனசில் பதிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னாவே என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்பேஸ்னா வான்வெளி தான். சரிங்களா? அதில் தான் இது. த கன்ஃபிகரேஷன் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல் மூவிங் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் XYZ. சரிங்களா? அதில் n பார்ட்டிகல். பார்ட்டிகல்னால என்னன்னு சொல்லியிருக்கேன், பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸ்பேஸ் அண்ட் சப்ஜெக்ட் டு L இண்டிபெண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ். சரிங்களா? அதாவது n பார்ட்டிகளும் அப்புறம் L இண்டிபெண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸும் கேன் பி கம்ப்ளீட்லி ரெப்ரசன்டட் பை என்னன்னு உங்களுக்கு தெரியும், 3n - L. இதுதான் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், உங்களுக்கு தெரியும். இண்டிபெண்டன்ட் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் Q1 Q2 எக்ஸட்ரா Qn. இதுதான் என்னது இண்டிபெண்டன்ட் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட். இது பற்றியும் சொல்லியிருக்கேன். these n numbers இதான் 3n - L are coordinates of a single point in an n-dimensional space known as configuration space. இந்த n-dimensional space இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னது n-dimensional space தான் கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ். ஓகேங்களா? அவ்வளோ சிம்பிளாக இதுதான். n-dimensional space தான் என்னது கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ். அந்த n-dimensional ஸ்பேஸில் Q1 Q2 எக்ஸட்ரா Qn அப்படின்ற இண்டிபெண்டன்ட் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த n-ன்றது என்னது 3n - L. ஞாபகம் வச்சுங்க. கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்னா n-டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதில் 3n - L டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். சரிங்களா? ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் டேபிளில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் என்னன்ட்டு நான் பாருங்கள் அண்டர்லைனே பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் ஈக்குவேஷன். இதுதான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுன்னா, ஒரு கன்ஸ்ட்ரைனை ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கேன் நாட் பி எக்ஸ்பிரஸ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுன்னா ஹாலோனாமிக், ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னா நான் ஹாலோனாமிக். ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? சரி, ஈக்குவேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அது இன்இக்வாலிட்டியாக இருக்கும். அதுதான் வந்து நான் ஹாலோனாமிக். ஓகேங்களா? சரி, அதில் இந்த விஷயம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது நான் இன்டெகிரபிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டைம். சரிங்களா? டிபெண்ட்னா சார்ந்து இருக்கும், இண்டிபெண்ட்னா சாராமல் இருக்கும். டைமை பொறுத்து இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா, சாராமல் இருந்துச்சுன்னா அது பேர் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து எகனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து டிபெண்ட்டாக இருக்கும். டைமை பொறுத்து டிபெண்ட்டாக இருக்கும். இண்டிபெண்ட்டாக இருந்தால் ஸ்கெலரோனாமிக், டிபெண்ட்டாக இருந்தால் ரெகுலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேங்களா? சரி, நாலுமே டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நான் ஹாலோனாமிக்னா ஈக்குவேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸ்கெலரோனாமிக்ஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் டைமை பொறுத்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸ்கெலரோனாமிக். ரெகுலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் டைமை பொறுத்து டிபெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? டிபெண்ட் ஆன் டைம். சரிங்களா? அடுத்தது டி எலமெண்ட்ஸ் பிரின்சிபல். இது வந்து இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. என்ன டி எலமெண்ட்ஸ் பிரின்சிபல்? இதுதான் கேட்பாங்க எக்ஸாமில். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க. இது கொடுத்துருப்பாங்க. சம்மேஷன் i = 1 to n. சரிங்களா? இன்ட்டு fi வெக்டர் ப்ளஸ் ri வெக்டர் மைனஸ் mi ri வெக்டர் டபுள் டாட் del ri வெக்டர் = 0. சரிங்களா? இதான் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா i = 1 to N ஞாபகம். fi வெக்டர் ri வெக்டர் minus mi ri டபுள் டாட் del ri = 0. பாருங்க ப்ளஸ் இருக்கும்,
இங்கே மைனஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க, மாறிடக்கூடாது. இங்கே வந்து என்ன தான் இருக்கணும், டாட் தான் இருக்கும், மல்டிபிள் இல்லை டாட், சரிங்களா, டாட் ப்ராடக்ட் அது இருக்கணும், சரிங்களா. அதான் பாருங்க மேலே கொடுத்துருக்காங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க. டாட் டெல் ஆர்ஐ வெக்டர் ஈக்குவல் டு 0. வெக்டர் எதுக்கெல்லாம் இருக்கும் இல்லை அதெல்லாம் பார்த்துருங்க. திஸ் இஸ் கால்டு லெக்ராஞ்சி ஃபார்ம் ஆஃப் டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இது, சரிங்களா. சரி, அடுத்து லெக்ராஞ்சி ஈக்குவேஷன், இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, சரிங்களா. பாருங்க இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், நல்லா படிச்சிங்க. அஞ்சாறு முறை எழுதி பாருங்கள். டி பை டிடி டோ டி பை டோ கியூஐ டாட் டின்றது மேலே கேபிட்டல் டி மைனஸ் இங்கே கேபிட்டல் டி இருக்கா, இங்கே அதே கேபிட்டல் டி தான் வரும். டோ டி பை டோ கியூஐ, இங்கே கியூஐ டாட் டெனாமினேட்டரில், இங்கே கியூஐ மட்டும், டோ கியூஐ மட்டும் ஈக்குவல் டு கியூஐ. இப்படி இருந்துச்சுன்னா தீஸ் n ஈக்குவேஷன்ஸ் ஆர் நவுன் as லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன். இதான் வந்து என்னது லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன்ஸில் ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆர் டிரைவ்டு ஃபார்ம் ஃப்ரம் ஏ பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் v of q, t as follows. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. qi ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ கியூஐ. லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் அங்கே வேறு வருது, இங்கே வேறு வருது, எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் கன்ஃபியூஸே ஆகாது. இருக்கிறத நல்லா தரவாக படிச்சிங்கன்னா எந்த கன்ஃபியூஷன் ஆகாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க ஆப்ஷனை, தெரிஞ்சுங்க. அதாவது 1-2 கணக்கு தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் படித்து வச்சுக்கணும், சரிங்களா. நீங்கள் படிக்கிறது தான் உங்கள் வேலை, படிங்க, சரிங்களா. அங்கே எப்படி கேட்பாங்க, இப்படி கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க, மாற்றி கேட்பாங்களா, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் தான் ஆகும். தெளிவாக எழுதுவோம், அழகாக எழுதுவோம், சூப்பராக எழுதுவோம், நல்லா எழுதிட்டு வருவோம், பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நினைங்க. லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் கேன் பி ரைட்டன் இன் த ஃபார்ம். பாருங்க இந்த ஃபார்மில் எழுதுறாங்க லெக்ராஞ்ச் ஈக்குவேஷனை. டி பை டிடி டோ டி பை டோ கியூஐ டாட் மைனஸ் டோ டி பை டோ கியூஐ. அங்கே ஈக்குவல் டு கியூஐன்னு இருந்துச்சுங்களா, அந்த ஈக்குவல் டு கியூஐ தான் என்னது, ஈக்குவல் டு கியூஐ தான் என்னது மைனஸ் டோ வி பை டோ கியூஐ. பாருங்க இங்கே ஈக்குவல் டு கியூஐங்கிறதுங்களா, அதுதான் மைனஸ் டோ கியூ பை டோ வை. அந்த மைனஸ் டோ வி பை டோ கியூஐ இந்த பக்கம் எழுதி, இந்த சைடில் எழுதி, அது இந்த பக்கம் எடுத்து ப்ளஸ் டோ வி பை டோ கியூன்னு வரும். அவ்வளோதான் விஷயம், ஈஸி, சிம்பிள், ஓகேங்களா. அவ்வளோதான், 5 முறை எழுதி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. we know that the Lagrange function என்னன்னா எல்லா q dot t is அது l equal to t minus v. Lagrange function l equal to t minus v, அவ்வளோதான், சரிங்களா. Lagrange functionனா l equal to t minus v, அவ்வளோதான். v is not a function of q dot, சரிங்களா. l ஓட ஃபங்க்ஷன் தான் q dot t. v வந்து என்னது, not a function of q dot, ஓகேங்களா. இப்போ என்ன வரும், டோ வி பை டோ கியூஐ டாட் ஈக்குவல் என்ன வரும், 0ன்னு வரும். நாட் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ டாட் தானே, அப்போ கியூ டாட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஈக்குவல் என்ன வரும், 0 தான் வரும். டோ எல் பை டோ கியூஐ டாட் ஈக்குவல் என்ன வரும், டோ டி பை டோ கியூஐ டாட். வி வந்து காணாமல் போயிடுச்சு, எடுத்துட்டோம். அப்போ டோ எல் பை டோ கியூஐ டாட் ஈக்குவல் டு டோ டி பை டோ கியூஐ டாட்னு வந்துடும், ஓகேங்களா. வி எங்கே போச்சு, அதான் டோ வி பை டோ கியூஐ டாட் என்னது 0, அதனால் அது இல்லை, ஓகேங்களா, முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இல்லைன்னா டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூஐ டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூஐ ஈக்குவல் டு 0. இதை வச்சு ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ மேலே என்ன பார்த்தோம், டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ கியூஐ டாட் மைனஸ் டோ டி பை டோ கியூஐ ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம். இது அதை பார்த்து எதில் மாற்றிக்கிறாங்க, எல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஏன்னா டோ டி பை டோ கியூஐ டாட் தான் என்னது, டோ எல் பை டோ கியூஐ டாட் மாறியாச்சு, அதனால் எல் டி வேலை எல்னு போட்டாச்சு, ஓகேங்களா. இட் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் ஃபார் ஹோலோனாமிக் சிஸ்டம். ஹோலோனாமிக்னா எதுன்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் டைப்பில் எழுத முடியும், சரி, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஈக்குவேஷன் டைப்பில் எழுதிட்டோம், ஓகேங்களா. ஈக்குவல் 0 வந்துச்சு, ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. அப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் ஆஃப் ஹோலோனாமிக் சிஸ்டம். பார்த்துங்க, ஹோலோனாமிக் சிஸ்டம் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் ஆஃப் ஹோலோனாமிக் சிஸ்டம்னா இதுதான் எழுதணும், மேலே கரெக்டாக தான் எழுதணும், ஓகேங்களா. சரி, லெக்ராஞ்ச் அப்படிங்கிறத எல்லுன்னு வருது. இது ஒரு நோட் பாருங்கள். While deriving Lagrange equation for holonomic system, it is assumed that the configuration of the system is described by a set of independent generalized coordinate, ஓகேங்களா. while deriving Lagrange equation of holonomic system, Lagrange equation holonomic system derive பண்ணும்போது எதை அசியூம் பண்ணிக்கணும், configuration of the system is described by a set of independent generalized coordinate. generalized coordinate எப்படி அசியூம் பண்ணிக்கணும், இண்டிபெண்டா, சரியா, சாராத இருக்கிறதா, இண்டிபெண்டா சாராமல் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இதெல்லாம் கேட்கலாம், எப்படினாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம் ஆப்ஷனில், அதெல்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். ஃபார் ஏ நான் ஹோலோனாமிக் சிஸ்டம், அது மேலே இருக்கிறது ஹோலோனாமிக் சிஸ்டம்.
non-holonomic system, there must be more generalized coordinate than the number of degrees of freedom. அது more generalized coordinates than the number of degrees of freedom விட more generalized coordinate இதில் non-holonomic systemத்தில் ஓகேங்களா நான் வச்சுங்க holonomic systemத்தில் assume that the configuration of the system is described by set of independent generalized coordinates. அது இதில் என்ன வரணும் non-holonomic systemத்தில் என்ன வரணும் more generalized coordinate வரணும் ஓகேங்களா அப்படின்னு வச்சுங்க more generalized coordinates than the number of degrees of freedom ஓகேங்களா அதில் இதில் more generalized coordinate அதில் generalized coordinate set of generalized coordinate சரிங்களா சரி அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் Lagrange equation ஃபார் நான் ஹோலோனாமிக் சரிங்களா முன்ன என்ன பார்த்தோன்னு பாருங்க முன்ன என்ன பார்த்தோம் இது ஹோலோனாமிக் சிஸ்டம் இதில் Lagrange equation ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹோலோனாமிக் சிஸ்டம் சரிங்களா இப்போ என்ன பார்க்குறோம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் நான் ஹோலோனாமிக் சிஸ்டம் ஹோலோனாமிக்னா ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் நான் ஹோலோனாமிக்னா ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அது மாதிரி சமேஷன் வந்துருச்சு ஈக்குவேஷன் இல்லை அப்படின்னு வச்சு டி பை டிடி டோஎல் பை டோ கியூ டாட் மைனஸ் டோஎல் பை டோ கியூ ஒய் ஈக்குவல் டு பாருங்க இதை மட்டும் ஆட் பண்ணிங்க சமேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m லாம்டா ஜே ஏல் ஜே ஐ ஓகேங்களா இதுதான் வந்து நான் ஹோலோனாமிக் சிஸ்டம் ஆஃப் Lagrange ஈக்குவேஷன் ஓகேங்களா நான் ஹோலோனாமிக் சிஸ்டத்தில் சமேஷன் வருது நான் விஷயம் அடுத்தது Hamilton principle very important. Constraint stationary values. Lagrange multiple method is to consider the free variation of argumented functions கொடுத்துருக்காங்க where சரி f equal to f plus summation lambda j pi j where n q's and m lambdas are regarded as independent variable. The necessary and sufficient condition for f to be stationary value. The f வந்து ஸ்டேஷனரி வேல்யூஸாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷனு ஒரு டைம் டிவைட் பண்ணி ஈக்குவல் 0 பண்ணணும் அவ்வளோதான் டோ எஃப் பை டோ கியூஐ இது என்ன பண்ணுவோம் டோ எஃப் பை டோ லேம்டா ஜே ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு இருக்கிறத எஃப்ஐ கியூஐயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் கீழே டினாமினேட்டர் இருக்கிறது பாருங்கள் எஃப்ஐ கியூஐயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பார்ஷியலாக எஃப்ஐ லேம்டா ஜேவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் 0ன்னு போடுறோம் அதான் வந்து ஸ்டேஷனரி வேல்யூ ஓகேங்களா எஃப்ன்றது மேலே தாங்க இருக்குது இங்கே தான் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு கியூஐயை பொறுத்து அப்புறம் லேம்டா ஜேவை பொறுத்து சரி அடுத்தது Hamilton's principle. Hamilton's principle என்னது இந்த ஃபார்முலா ஞாபகம் I equal to limit t0 to t1 L dt ஞாபகம் L என்ன t minus v இங்கே t minus v dt இந்த இடத்துல t minus v பிராக்கெட் போட்டு dt அது கூட கேட்பாங்க சரி நான் t0 to t1 ஞாபகம் t0 to t1 மேலே இருக்கு இன்டர்வல் t0 to இது to to t1 சரி அடுத்தது stationary with respect to path variation which may vanish at the end points. Stationary with respect to path variation which vanish at the end point. Vanish at the end point ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டேஷனரி பாயிண்ட்னு வந்துச்சுன்னா அதில் vanish at the end point அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரி I equal to கொடுத்துருக்காங்க இது சும்மா ஞாபகம் வச்சுங்க இது dx. We find that there is a similarity in form independent variable t correspond to x. சரி இதெல்லாம் சும்மா படிங்க. Hence, assuming that q's are independent, the Euler's Lagrange equation take the form. இது வந்து Euler's Lagrange the equation. உன்னையே பார்த்துட்டோம் d by dt L by dou q minus dou L by dou q equal to 0. Euler Lagrange equation அப்படின்னாலே இதே தான் பார்த்துங்க. Thus, we obtain the standard form of Lagrange equation as necessary and sufficient condition del I equal to 0. அதாவது ஸ்டாண்டர்டு ஃபார்ம் ஆஃப் Lagrange equation கண்டுபிடிக்கிற பார்த்தீங்களா அதுக்கு necessary and sufficient conditionனா del I வந்து equal to 0 ஆகணும் அதான் necessary and sufficient condition. அது எதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க L of q, q dot, t and q of t have the required smoothness ஓகேங்களா இதையும் ஞாபகம் smoothness q of t எது smoothness q of t தான் smoothness சரிங்களா necessary and sufficient condition என்னது Lagrange equationக்கு del I equal to 0 அதான் சரிங்களா ஒரு ரிமார்க்கு இது Hamilton's principle and Lagrange equations are equivalent for the assumed system சரிங்களா Hamilton's principle ஆனும் Lagrange equationும் equivalent சரிங்களா இதெல்லாம் assumed system but Hamilton's principle is broader in the sense that it applies to distributed systems having the infinite number of degrees of freedom. It applies distributed system having an infinite number of degrees of freedom. இதில் Hamilton's principle is சரிங்களா infinite number of degrees of freedom அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இது நோட்டு the operation of variation and
integration can be interchanged only for the case of holonomic system, and this is not possible for non-holonomic system. Operation of variation of integration. சரிங்களா? அப்போ variation of integration உடைய ஆப்ரேட்டர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் ஹோலோனாமிக் சிஸ்டத்தில் மட்டும் வேரியேஷன் ஆஃப் இன்டெகிரேஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. நாட் பாசிபிள் ஃபார் நான் ஹோலோனாமிக் சிஸ்டத்தில் அது இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஹோலோனாமிக்கில் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. நான் ஹோலோனாமிக்கில் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. எதை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது? வேரியேஷன் ஆஃப் இன்டெகிரேஷனை. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? Hamilton's equation and Lagrange equation consist of n second order differential equation in the n q's and time. Once we form the Lagrange function given system of the motion are obtained by direct procedure. These n equations sometimes have a analytical solution. The analytical solution for n q's of the in terms of time. For a theoretical point of view, it is often prepared to describe the system in terms of 2n first order equation. We shall define a new function h of q, p, t known as the Hamilton's function. This Hamilton's function h of q, p, t என்றது Hamilton function. Hamiltonian function h ல என்னென்ன இருக்கும்? q இருக்கும், p இருக்கும், t time இருக்கும். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? And use it to generate a set of first order equations which are symmetrical in form. These are the canonical equations of Hamilton. சரிங்களா? symmetrical அப்படின்னு in form. These are the canonical equations of Hamilton. Derivation of Hamiltonian equation. இது வந்து ரொம்ப ரொம்ப important. Pi dot minus dou h by dou qi. Dou L by dou t equal to minus dou h by dou t. t என்றது டைம். சரி, இங்கேயும் t, இங்கேயும் t. மேலே என்ன இருக்குது? L, இங்கே h, மைனஸ் இருக்குது. இங்கே Pi dot equal to minus dou h by dou qi. ஞாபகம். சரி, these 2n first order equations are known as Hamilton's canonical equation. சரிங்களா? ஞாபகம். இந்த 1 பற்றி equation ஒன்று அதான் Hamilton canonical equation. The standard holonomic form of Lagrange equation or Hamilton's equations are equivalent. சரிங்களா? Standard holonomic form of Lagrange equations and Hamilton's equations are equal. Hamilton Lagrange ஈக்குவல் தான். இப்போ ஸ்டாண்டர்டு ஹோலோனாமிக் ஃபார்ம்ஸில். சரிங்களா? ஞாபகம். ஸ்டாண்டர்டு ஹோலோனாமிக் ஃபார்ம்ஸில் லெக்ரான்ஸும் ஹாமில்டன்ஸும் ஈக்குவலண்ட். ஓகேங்களா? சரி, ஹாமில்டன் சீக்வன்ஸ் ஃபார் தி சிஸ்டம் ஆர் இதுதான் ஹாமில்டன் சீக்வன்ஸ். இது ஒன்று, இது ஒன்று. ஓகேங்களா? சரி, நான் ஹோலோனாமிக் சிஸ்டம் டிஸ்கிரைப் பை தி லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன். சரிங்களா? இது லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் எதில்? நான் ஹோலோனாமிக் சிஸ்டத்தில். ஓகேங்களா? நான் ஹோலோனாமிக் சிஸ்டத்தில் இது வந்து லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன். அடுத்தது as the following set of Hamilton sequence are. இது வந்து ஈக்குவேஷன் தான். சரிங்களா? நான் ஹோலோனாமிக் சிஸ்டத்தில். அடுத்து வேறு கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. வேறு த கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆர். அடுத்தது the form of the Hamilton's function which is not a function of t. Hence we get h equal to constant. Thus we conclude the energy conservative system holonomic or non-holonomic as a constant Hamiltonian function. We conclude that energy conservative system அது வந்து எப்படிக்கும் ஹோலோனாமிக்காக இருக்கும், நான் ஹோலோனாமிக்காக இருக்கும், as a constant Hamiltonian ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா? h equal to என்னது? t plus v. L equal to என்னன்னு பார்த்தோம்? t minus v ன்னு பார்த்தோம். இங்கே h equal to என்னது? t plus v. அதுதான் என்ன சொல்கிறாங்க? h small h equal to total energy அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆஃப் ஆக்ஷன். இதை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்னா எங்கே மைண்ட் வரணும்? ஹாமில்டன்ஸ் பிரின்சிபலில் தான் வருது அப்படின்ற ஞாபகம் வரணும். இட் இஸ் அஸ்யூம் தட் வேரியேஷன் டெல் கியூஸ் ஆஃப் தி ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஆர் co-temperature. The varies are assumed to occur without passage of times as in a virtual displacement. Let us consider more general type of variation which is point corresponding to the del of integral summation I equal to 1 to n pi q dot dt equal to 0. இதான் வந்து என்னது? Principle of least action. சரிங்களா? Which state that the actual path of a conservative holonomic system is such that action is stationary with the respective various path. The principle
the principle of least action becomes இதாங்க இவ்வளோ நேரம் முன்னாடி தான் அதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதுதான் கேட்பாங்க. இன்டெரல் T0 to T1 வெளியே டெல்டா 2t dt equal to 0 தான். del a equal to delta integral root of t to h minus v ds equal to 0, t equal to h minus v. இதாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நல்லா படிச்சிங்க. இது ஃபார்மில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சிங்க. ஓகேங்களா, பிரின்சிபல் ஆஃப் லிஸ்ட் ஆக்ஷன் விச் இஸ் ஜெக்கோபி ஃபார்ம் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லிஸ்ட் ஆக்ஷன். இது நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. சரிங்களா, ஹச்விக்கெல்லாம் பதிலாக வேறு எதனா கூட கேட்பாங்க. டெல் ஏக்கு பதிலாக டெல் பின்னு கூட கொடுப்பாங்க. டெல் என்னென்னாச்சும் மாற்றி கொடுப்பாங்க. சரிங்களா, நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், என்னென்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா, வச்சுங்க. ஜெக்கோபி ஃபார்ம் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லிஸ்ட் ஆக்ஷன். Canonical transformation. Differential form of generating function. The function generating function in value for the transformation defines psi equal to psi எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? P of Q, T equal to pi of P, Q, T.